வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஆகஸ்ட் 31 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு. நேற்றைக்கு பல்வேறு மாவட்டங்களில் நல்ல மழை பொழித்திருக்கிறது. தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை, மதுரை மாவட்டத்தில் இருந்து டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்பகுதி, திண்டுக்கல் மாவட்டத்தோட தெற்கு பகுதி ஆங்காங்கே, அதே போல கோயம்புத்தூர் வடக்கில் நனைக்கும் மழை ஒரு சில இடங்களில், ஈரோடு மாவட்ட காவிரி கரையோரத்திலிருந்து சென்னை வரைக்கும் மழை. இதில் சேலம் மாவட்டம் ஏற்காட்டுக்கு வடக்கே 8 சென்டிமீட்டர் மழை, கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டம் கனமழை, மயிலாடுதுறை மற்றும் அரியலூர் மாவட்டத்திலையும் கனமழை, திருப்பத்தூர் கூட பெரிதா இல்லை, ஆனால் வேலூர் மாவட்டம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து திருவள்ளூர் மாவட்ட கடலோரம் வரைக்கும் கனமழை பொழிந்திருக்கிறது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சென்னையில், அதாவது குறிப்பாக வட சென்னையில் 2-3 இடங்களில் மிக கனமழை பொழிவு, அதீத மழை பொழிவு பொழிந்திருப்பதாக தானியங்கி மழை பதிவுமானி காட்டுகிறது. 27 சென்டிமீட்டர் வரைக்கும் பொழிந்திருப்பதாக காட்டுகிறது. மணலி புதுநகரத்தில் 255 மில்லிமீட்டரும், அதே போல் மணலியோட தெற்கு பகுதியில் 270 மில்லிமீட்டரும் காட்டுகிறது. இன்னும் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா 12-15 சென்டிமீட்டர்லாம் மழைப்பொழிவு காட்டுகிறது. கொரட்டூரில் கூட 18 சென்டிமீட்டர் காட்டுகிறது, 182 மில்லிமீட்டர் காட்டுகிறது. அனைத்து தானியங்கு மழைப்பதிவு மாநிலையும் இப்படி தவறாக காட்டுவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் இந்த அளவிற்கு மழைப்பொழிவு கொட்டி இருக்குமா என்பது கொஞ்சம் சந்தேக பார்வையிலும் பார்க்கப்படுகிறது. நிறைய மழைப்பொழிவுகள் வட சென்னையில் பொழிந்திருக்கிறது, திருவள்ளூர் மாவட்டத்திலையும். இந்த நிலையில் தென் சென்னையில் மிரட்டலோட தாம்பரம் மற்றும் கடலோர பகுதிகளுக்கு மிரட்டலோட தாம்பரத்திலையும் மழை. ஆனால் கிழக்கு கடற்கரை சாலையில் கிழக்கு பகுதியிலிருந்து கடலூர் பகுதியிலிருந்து வந்த காற்று தான் மழைப்பொழிவை வட சென்னையிலையும் திருவள்ளூர்லையும் ஏற்படுத்தும் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தோம். கடலூர் மாவட்டத்தில் நுழையக்கூடிய காற்று செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம், சென்னைக்கு வடக்கே நல்ல மழைப்பொழிவை ஏற்படுத்தும் என்று சொல்லியிருந்தோம். அதே போல கொடுத்திருக்கிறது. ஆனால் ரொம்ப அதிகமாக தெரிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் உண்மைத்தன்மையை. மேலும் மாவட்ட வாரியாக பார்ப்போம். அரியலூர் மாவட்டம் செந்துறை 65 மில்லிமீட்டர், 6 சென்டிமீட்டர் மழை. ஜெயங்கொண்டம் தாலுகா அலுவலகமும் 6.5 சென்டிமீட்டர் மழை, 65 மில்லிமீட்டர் 6.5. செந்துறையும் 6.5 சென்டிமீட்டர். அதே போல செங்கல்பட்டு மாவட்டம் மழைப்பொழிவு இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. சென்னையில் பார்த்தீங்கன்னா மணலி 271 மில்லிமீட்டர், அதே போல மணலி நியூ டவுன் 255 மில்லிமீட்டர், விம்கோ நகர் 228 மில்லிமீட்டர், கொரட்டூர் 282 மில்லிமீட்டர். மேலும் பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் கத்திவாக்கம் 136 மில்லிமீட்டர், திருவொற்றியூர் 126 மில்லிமீட்டர், அயம்பாக்கம் 121 மில்லிமீட்டர், பாரிஸே 112 மில்லிமீட்டர், அம்பத்தூர் 112 மில்லிமீட்டர். மேலும் பார்த்தீங்கன்னா நெற்குன்றம் 110 மில்லிமீட்டர், கொளத்தூர் 96 மில்லிமீட்டர், காசிமேடு 95 மில்லிமீட்டர், வளசரவாக்கம் 91 மில்லிமீட்டர், தண்டையார்பேட்டை 86 மில்லிமீட்டர், புழல் 83 மில்லிமீட்டர், அமைந்தகரை 79 மில்லிமீட்டர், அண்ணாநகர் மேற்கு 76 மில்லிமீட்டர், ஒக்கியம் துறைப்பாக்கம் 73 மில்லிமீட்டர். மேலும் பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் 63 மில்லிமீட்டர், நுங்கம்பாக்கம் 62 மில்லிமீட்டர், கண்ணகி நகர் 62 மில்லிமீட்டர், வடபழனி 55 மில்லிமீட்டர், மடிப்பாக்கம் 53 மில்லிமீட்டர், வேளச்சேரி 45 மில்லிமீட்டர், பள்ளிக்கரணை 45 மில்லிமீட்டர், ஐஸ் ஹவுஸ் 41 மில்லிமீட்டர், நாராயணபுரம் லேக் 34 மில்லிமீட்டர், மேலும் அடையாறு 31 மில்லிமீட்டர், ஈஞ்சம்பாக்கம் 28 மில்லிமீட்டர், பெருங்குடி 24 மில்லிமீட்டர், சைதாப்பேட்டை 20 மில்லிமீட்டர், ராஜா அண்ணாமலைபுரம் 20 மில்லிமீட்டர், எண்ணூர் 18 மில்லிமீட்டர், சோழிங்கநல்லூர் 18 மில்லிமீட்டர், உத்தண்டி 8 மில்லிமீட்டர். அது கீழே கொஞ்சம் குறைவு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி தாலுகா அலுவலகம் 13 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டத்தில் நம்பியூர் நனைக்கு மழை, பவானி நனைக்கு மழை, அம்மாப்பேட்டை நனைக்கு மழை லேசான மழை, கவுந்தம்பாடி நனைக்கு மழை லேசான மழை,
கள்ளக்குறிச்சி மாவட்டம் வேங்கூர் 19 மில்லிமீட்டர், அதே போல் மணம்பொண்டி 14 மில்லிமீட்டர், நிறைய இடங்களில் மழைப்பொழிவு வந்திருக்கிறது உளுந்தூர்பேட்டை வரைக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சுப்பாறை 29 மில்லிமீட்டர், களியல் எல்லாம் மழைப்பொழிவு நல்ல மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் 46 மில்லிமீட்டர், மயிலாடுதுறையில் குறைவான மழைப்பொழிவு, ஆனால் செம்பனார் கோயிலில் கூடுதல் மழைப்பொழிவு பொழிந்திருக்கு. அதே போல் பரமத்தி வேலூர் நாமக்கல் மாவட்டம் 10 மில்லிமீட்டர், அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி 33 மில்லிமீட்டர், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் 28 மில்லிமீட்டர், பணப்பாக்கம் 11 மில்லிமீட்டர், இன்னும் நிறைய மழைப்பொழிவு. சேலம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா டேனிஷ்பேட்டை 50 மில்லிமீட்டர், ஏற்காடு 28 மில்லிமீட்டர், சங்கரிதுர்க் 20 மில்லிமீட்டர். இன்னும் பார்த்தீங்கன்னா ஏற்காடுக்கு வடகிழக்கே ஒரு பகுதியில் 8 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு, 80 மில்லிமீட்டர் வரைக்கும். அதே போல் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை 42 மில்லிமீட்டர், காரைக்குடி 27 மில்லிமீட்டர், தென்காசி மாவட்டம் குண்டார் அணைக்கட்டு 32 மில்லிமீட்டர், அடவிநாயகர் கோயில் அணை 12 மில்லிமீட்டர், செங்கோட்டை 10 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக தேனி மாவட்டம் பெரியாறு 21 மில்லிமீட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் புத்துப்பேட்டை குறைவான மழை 1 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. மேலும் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் லேசான மழை, விழுப்புரம் மாவட்டம் வளத்தி 12 மில்லிமீட்டர், நாங்கள் எல்லாம் நிறைய மழைப்பொழிவு. விருதுநகர் மாவட்டத்தில் பெரியார் அணைக்கட்டில் லேசான மழை. அடுத்தபடியாக வானிலை அமைப்புக்குள் போகும், மழைப்பொழிவை பார்ப்போம் வரக்கூடிய 10 நாட்களுக்கு. புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை வங்கக்கடலுக்கு வந்து கொண்டிருக்கிறது. நாளை வங்கக்கடலில் அமைத்து 2ஆம் தேதி 3ஆம் தேதி அது கரை கடந்து 4ஆம் தேதி குஜராத்தை அடைய இருக்கிறது. இதனால தென்மேற்கு பருவமழை லேசாக வரக்கூடிய 2 நாட்களுக்கு ஒரு சாரலை லேசாக கொடுக்கும், பெருசு இல்லை, செடச்செடன்னு ஒரு லேசான சாரலை முக்கோணம் வரைக்கும் கொடுக்கும். தற்பொழுது வந்த தகவல், அந்த மழைப்பொழிவு உண்மைத்தன்மை உண்மை என்று உணரப்படுகிறது. அதாவது அதீத மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது ஒரு சில இடங்கள்ல. ஆகவே இந்த மழைப்பிடிப்பு உண்மை என்று உணரப்படுகிறது. ஆனால் இப்படித்தான் மேகப்பிடிப்பு மழை, யாரும் நினைத்தீர்களா? இப்படித்தான் மழை பெய்ய போகிறது இந்த ஆண்டு. ஆனால் 10 சென்டிமீட்டருக்குள்ளதான் நம்ம எதிர்பார்த்திருந்தோம். 27 சென்டிமீட்டர் ஒரு சில இடங்கள்ல பெய்திருக்கு, 2 இடத்துல. 25 ஒரு இடத்துல, 27 சென்டிமீட்டர் ஒரு இடத்துல பெய்திருக்கிறது. 10 சென்டிமீட்டருக்கு மேல நிறைய இடங்கள் மழை பதிவாகி இருக்கிறது வட சென்னையில. அதே நேரத்தில் பிஜிபி அதனை ஒட்டி உள்ள பகுதியெல்லாம் நீலாங்கரையில் மழை இல்லை. நல்லா பாருங்க. ஆக இப்படித்தான் மழைப்பொழிவு இந்த ஆண்டு அமையும். அதே போல்தான் வரக்கூடிய 8ஆம் தேதிக்கு மேல் வரக்கூடிய மழைப்பொழிவு பெய்யாது என்று நினைத்து கொண்டிருப்பீர்கள். இப்படித்தான் பொழியும். நல்லா புரிஞ்சுக்குங்க. அதற்கான வரைபடம்லாம் இதில் இணைச்சிருக்கேன். இப்போ இன்றிலிருந்து மழைப்பொழிவு எப்படி இருக்கும் என்பதை விரிவாக பார்த்து விடுவோம். ஏற்கனவே அறிவித்தது தான், இன்றைக்கு தென்மேற்கு பருவமழை ஒரு 3 நாட்களுக்கு முக்கோணம் வரைக்கும் ஒரு சாரல் துளிகளை கொடுக்கும். 31, 1, 2 கண்டிப்பாக. 3ஆம் தேதி உள்ளே போயிடும், 4ஆம் தேதி குஜராத் போயிடும் அந்த நிகழ்வு. அப்போ குறைஞ்சிடும். அப்போ இன்றிலிருந்து ஒரு 3 நாட்களுக்கு 31, 1, 2 ஆகிய தேதிகளில லேசான ஒரு சாரல். இதனால ஒரு வெப்பசலன மழைப்பொழிவு நேற்றைக்கு எப்படி வட சென்னையில பெய்ததோ அதே போல இன்றைக்கு வடவுள் மாவட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்களில் தெரிகிறது. மங்களூரு, மைசூரு, பெங்களூரு உட்பட அப்படியே தமிழ்நாட்டின் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களில் இன்றைக்கு மாலை இரவில் இன்றைக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது. அதே போல புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் லேசாகத்தான் இருக்கும். இங்க இல்லை. ஆந்திர எல்லையோர, கர்நாடக எல்லையோரத்தில் கனமழை தெரியுது. இதே போலதாங்க 1ஆம் தேதியும். ஆனால் அந்த தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் கேரளாவில் லேசா இருக்கும்னு சொல்றோமா, அந்த மழைப்பிடிப்பு பெரும்பாலும் நாள் முழுவதும் இருக்காது. மதியத்திற்கு மேல மாலை இரவுல, நள்ளிரவுல, அதிகாலை நேரத்துக்குள்ள கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அதுவும் பெரும்பாலும் இன்றைக்கு நாளை கூட முடிவடைந்துடும். 2ஆம் தேதி அது உள்ளே போக தொடங்கிடும். 3ஆம் தேதி உள்ள போய் 4ஆம் தேதி குஜராத் போயிடும். அதனால பெரிதா இருக்காது. ஆனால் வட உள் மாவட்ட பகுதிகளில் இன்றைக்கு எதிர்பார்க்கக்கூடிய மழை, கர்நாடக, ஆந்திர எல்லையோரத்தில் எதிர்பார்க்கக்கூடிய மழை 1ஆம் தேதியும் இருக்கும். 2ஆம் தேதி என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்சம் தெற்கே வரும். மயிலாடுதுறை, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி வடக்கு, நாமக்கலுக்கும் கிடைக்கும், ஈரோடு வடக்குக்கும் கிடைக்கும்.
ஈரோடு வடக்கு, சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கு இன்னைக்கு நாளைக்கு இருக்கும். கிருஷ்ணகிரி தருமபுரியோட சேர்த்து 2ஆம் தேதி ஈரோடு வடக்கு, நாமக்கல், திருச்சி வடக்கு, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினத்தோட வடக்கு பகுதி, கண்டிப்பாக மயிலாடுதுறை, கடலூர், அரியலூர், பெரம்பலூருக்கு வடக்கே, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, அப்புறம் நம்ம வழக்கமாக சொல்றது தான் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இது வழக்கமாக சொல்ற இந்த பகுதியில் மழை உண்டு. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதியும் இப்படித்தான் இருக்கும். 3ஆம் தேதியும் இதே போல் 3ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பளவு மழை தெரியுதுங்க. இன்னும் கொஞ்சம் தெற்கேவே வந்துடும், கொஞ்சம் கொஞ்சமாக. அதான் ஏன் இப்படி தெற்க வருதுன்னா 3ஆம் தேதி நிகழ்வு குஜராத்துக்கு போயிடும். அப்ப என்ன ஆகும்? தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைஞ்சிருக்கும். வெப்பசலன மழைப்பொழிவு தென் மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் 3ஆம் தேதி. கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் வெப்பச்சலன இடிமழை பொழிவு இருக்கும் 3ஆம் தேதி. ஆங்காங்கே கருமேகம் சூடும் காற்று பகுதிக்கு இருக்காதுங்க. அதாவது இந்த மலைப்பகுதி, கொடைக்கானல், வால்பாறை, திருமூர்த்தி பகுதி, அப்புறம் அப்படியே இந்த மதுரை மாவட்டத்தோட வடக்கு பகுதி, திண்டுக்கல் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, ஒரு சில இடங்கள்ல, அதாவது ஒட்டஞ்சத்திரம் மற்றும் அப்படியே சத்திரப்பட்டி, அப்படியே பார்த்தீங்கன்னா வனப்பாறை, புதுக்கோட்டை மாவட்ட, சிவகங்கை மாவட்ட, ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகள், மதுரை மாவட்ட பகுதிகளில் இருக்கும் ஆங்காங்கே. சோழவந்தான், வாடிப்பட்டி, கிழக்கு மேற்கில் இருந்தே, அதாவது உசிலம்பட்டியிலிருந்தே மழை இருக்கலாம். அதே போல அதே வழக்கமாக மாற்றம் இல்லைங்க, தினசரி மழை உண்டுங்க. வட உள் மாவட்டங்கள், வடகடலோரம் 31/1/2 2ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் கடலூருக்கும் எட்டுன்னு சொல்லியிருக்கிறோம், அரியலூர், பெரம்பலூருக்கும் எட்டுன்னு சொல்லியிருக்கோம். 3ஆம் தேதி டெல்டாவிற்கு எட்டும். 3ஆம் தேதி 4ஆம் தேதி புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் எட்டிடும். ஏன்னா 4ஆம் தேதி குஜராத்துக்கு போயிடும் அந்த நிகழ்வு. காற்று மொத்தமாக திசை மாறிடும், அதனால புழுக்கம் அதிகரிக்கும். 4ஆம் தேதி 3ஆம் தேதியே வந்துடும் தென் மாவட்டங்களுக்கு. அப்போ 3ஆம் தேதி 4ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. தொடர்ந்து மழை இருந்துட்டே தான் இருக்கும். பெரிய மழை இல்லைன்னா கூட ஆங்காங்கே மழை இருந்துட்டே இருக்கும். அடுத்த சிஸ்டம் வரப்போகுது. அடுத்த சிஸ்டம் 10ஆம் தேதி வாக்கில் வங்கக்கடலுக்கு வரப்போகுது. அது தொடர்பாக இது 9ஆம் தேதி வரை மழை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். 9ஆம் தேதிக்கு பேர் ஸ்ட்ராங் சிஸ்டம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அது வங்கக்கடலுக்கு தென்சின கடற்பகுதியிலேருந்து வரும். ஆந்திர பிரதேசத்தோட விசாகப்பட்டினத்திற்கும் மசூலிப்பட்டினத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பா விசாகப்பட்டினத்தில் அமைஞ்சாலும் நீள்வட்டமா அமையும். வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டில் இருக்கும். அதனால கட்டுப்பாட்டு அமைப்பாக வடக்கு காற்று தமிழ்நாடு தான் வங்கக்கடலுக்கு இறங்கும். ஆகவே இதெல்லாம் மழைப்பொழிவிற்கு சாதக அமைப்பு இருக்கு. 9ஆம் தேதிக்கு மேல 9ஆம் தேதி வரை ஆங்காங்கே மழை இருக்கும். கண்டிப்பா வட உள் மாவட்டம், வடகடலோரம் 5ஆம் தேதி வரை உறுதியா உண்டுங்க. அதுக்கப்புறம் என்ன சிஸ்டம் தென்சின கடற்பகுதியிலிருந்து வர்றதுனால கொஞ்சம் கிழக்கு காற்று, மேற்கு காற்று கிழக்கு நோக்கி கொஞ்சம் வலுவா இருக்கும். அதனால கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும். 5ஆம் தேதி வரை எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. 31/1 வட உள் மாவட்டங்கள், ஆந்திர, கர்நாடக எல்லையோர வடகடலோரம். 2ஆம் தேதி டெல்டாவின் வடக்கு பகுதி, அரியலூர், பெரம்பலூர் மற்றும் திருச்சி வடக்கு. 3ஆம் தேதி ஒட்டுமொத்த மதுரைக்கு வடக்கே, சிவகங்கை, ராமநாதபுரம் உட்பட. 4ஆம் தேதியும் தென் மாவட்டங்கள் ஆங்காங்கே. காற்று பகுதி, கணவாய் பகுதி தவிர்த்து காற்று பகுதி, கணவாய் பகுதிகளுக்கெல்லாம் அடுத்ததாக வரக்கூடிய 9ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு நல்ல மழைப்பொழிவை தரும் என்பதில் மாற்றமில்லை. தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். அடுத்த அறிக்கையோட அடுத்து வரக்கூடிய 9ஆம் தேதிக்கு மேல் வரக்கூடிய நிகழ்வு வடகிழக்கு பருவமழை அறிக்கையெல்லாம் இருக்கிறது. மேலும் துல்லிய அப்டேட்ஸுடன், சிறப்பு தகவலுடன் இணைந்திருங்கள். நன்றி.